எந்த விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? பிரதோஷம் விரதம் இருந்தால் அமைதி நிம்மதி கிடைக்கும். மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் சகல நன்மையும் வந்து சேரும். விநாயகர் சதுர்த்தி விரதம் இருந்தால் முன்வினை பாவம் தீரும். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்தால் தடைகள் அகலும். வாழ்வில் ஏற்பட கஷ்டங்கள் நீங்கி சகல விதமான நன்மையும் உண்டாகும். வைகாசி விசாகம் விரதம் இருந்தால் நினைத்தது நிறைவேறும். கந்த சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்களும் நீங்கி நன்மை உண்டாகும். வரலட்சுமி விரதம் இருந்தால் மாங்கல்ய பாக்கியம் மற்றும் நல்ல வாழ்க்கை துணை அமையும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் மோட்சம் உண்டாகும். திருவோணம் விரதம் இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தை வரம் கிடைக்கும். கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்தால் செல்வம் பெருகும். பௌர்ணமி விரதம் இருந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். செல்வம் பெருகும். தீராத நோயும் தீரும். அமாவாசை விரதம் இருந்தால் பித்ரு சாபம் பித்ருதயாசம் நீங்கும். கார்த்திகை விரதம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும்.